to Tamil Gospel Tabernacle channel. துருத்தியில் என் கண்ணீர் யாவையும் ஏறுத்தி கருத்துடன் காண்கிறேன். துருத்தியில் என் கண்ணீர் யாவையும் ஏறுத்தி கருத்துடன் காண்கிறேன். வேறொராவாக நன்னீருமே கிருபையால் என்னையே தாங்குமே. வேறொராவாக என் கண்ணீருமே கிருபையால் என்னையே தாங்குமே. துருத்தியில் என் கண்ணீர் யாவையும் ஏறுத்தி கருத்துடன் காண்கிறேன். துருத்தியில் என் கண்ணீர் யாவையும் ஏறுத்தி கருத்துடன் காண்கிறேன். வேறொராவாக என் கண்ணீருமே கிருபையால் என்னையே தாங்குமே. வேறொராவாக என் கண்ணீருமே கிருபையால் என்னையே தாங்குவே. துருத்தியில் என் கண்ணீர் யாவையும் ஏறுத்தி கருத்துடன் காண்கிறேன். துருத்தியில் என் கண்ணீர் யாவையும் ஏறுத்தி கருத்துடன் காண்கிறேன். வேறொராவாக என் கண்ணீருமே கிருபையால் என்னையே தாங்குவே. வேறொராவாக என் கண்ணீருமே ஆமென் கிருபையால் என்னையே தாங்குவே. வேறொராவாக என் கண்ணீருமே கிருபையால் என்னையே தாங்குவே. வேறொராவாக என் கண்ணீருமே கிருபையால் என்னையே தாங்குவே. வேறொராவாக என் கண்ணீருமே ஆமென். கிருபையால் என்னை தாங்குவே. ஆமென். பரிசுத்தத்திற்காக, விசுவாசத்திற்காக, இந்த சத்தியத்திற்காக, இந்த உபதேசத்திற்காக, இந்த வேத வசனங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யும்படியாக முடியாத சூழ்நிலைகளிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீ வடிக்கிற கண்ணீரை தேவன் விருதாவாக எண்ணுகிறதில்லை. ஆமென். இந்த உபதேசத்தில் நிற்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பிரதேசத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும், எப்படி ஆயினும் ஜீவனை இதிலே பானபலியாய் வார்க்க வேண்டும் என்று நீ போராடி கொண்டு சூழ்நிலைகளின் மத்தியிலே நீ கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாயே. இந்த கண்ணீர் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது, தேவனுடைய துருத்தியில் இருக்கிறது. அது ஒருபோதும் விருதாவாகிறது இல்லை. இதுவரை நீ வடித்த கண்ணீர்கள் ஒன்று விருதாவாய் போகிறதில்லை. ஆமென். தோல்வி நேரங்களில், தடுமாற்றங்களின் நேரங்களில், சறுக்குதல்களின் நேரங்களில், கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில், முடியாது என்று நீ முடிவெடுத்த நேரங்களில் உன்னுடைய உள்ளம் உடைந்து நீ அழுத அழுகை தேவன் அதை காண்கிறார். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். உலக காரியங்களுக்காக அல்ல, தெய்வீகத்திற்காக நீ விட்ட கண்ணீர், உன் இருதயம் உடைந்து நீ நுறுங்கி கதறின நேரங்கள், தனிமையிலே, இரவு நேரங்களிலே, பகலிலே, ஓ யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீர்கள் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. ஆமென். தேவன் நீதி செய்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர். பாலா 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 da 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 da.
ஆம். உன்னுடைய பகுதியில் நீதி இருந்தும் அந்த நீதி எண்ணப்படாத சூழ்நிலைகளில், உன்னுடைய பகுதியில் நியாயம் இருந்தும் உன்னுடைய நியாயம் எடுபடாத சூழ்நிலைகளில், உன்னுடைய பட்சத்தில் இரக்கங்கள் தேவனுடைய தயவு இருந்தும் மனுஷர் கண்களிலே தயவு கிடைக்காத பட்சங்களில் நீ தடுமாறி வடித்த கண்ணீர்கள், யாரிடம் போவோம் என்று நீ அங்கலாய்த்து கதறின அந்த சூழ்நிலைகளை தேவன் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறார். ஆனாலும் நீ அந்த சூழ்நிலைகளில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிய மாட்டேன் என்று கண்ணீரோடு சொன்ன வார்த்தைகள் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. யோசேப்பு விட்ட கண்ணீர், குழியிலே கடந்து கதறின கதறுதல் அந்த சகோதரர்களுக்கு உள்ளத்திலே ஏறவில்லை. அவனுடைய கெஞ்சுதல், அவனுடைய மன வியாகுலத்தை அவர்கள் அற்பமா எண்ணினார்கள். நீயும் கூட பல சூழ்நிலைகளில் கண்ணீர் விட்டிருப்பாய். உன்னுடைய கண்ணீர் அற்பமா எண்ணப்பட்டிருக்கும். மனிதர்களை அலட்சியம் பண்ணியிருப்பார்கள், அதை குற்றம் சாட்டி இருப்பார்கள். ஆனால் தேவன் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ அதை தெளிவுபடுத்திக்கொள். உன்னுடைய கண்ணீர் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. உன்னுடைய பாதை சிங்காசனத்தின் பாதையாக இருந்தால் அது கண்ணீரும் அதில் இருக்கும். ஆமென். உன்னுடைய கண்ணீர் விருதாவாய் போகிறது இல்லை. விருதாவாகாதன் கண்ணீருமே கிருபையால் என்னை தாங்குவே. விருதாவாகாதன் கண்ணீருமே கிருபையால் என்னை தாங்குமே. 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 விருதாவாகாதன் கண்ணீருமே. ஆமா, உட்காரும். இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35. லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நடைபெற்ற ஒரு முக்கிய சம்பவம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உனக்குள் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். பிறப்புங்கிறது நமக்கு நடக்கிறது எப்போன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற பிறப்பல்ல. நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் புருஷ சித்தத்தினால், மனித சித்தத்தினால், சுய சித்தத்தினால் பிறந்தவர்கள். அந்த பிறப்பு நமக்கு முக்கியமல்ல. யோவான் 1:12. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது ரத்தம், புருஷன், சுயம், அப்படிதானே? அப்படிதானே இருக்கு. இது உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தையினுடைய தன்மை. நாம் பிறக்கும்போது நமக்குள்ள நடந்த சம்பவம் சுய சித்தத்தினால, இல்லாவிட்ட புருஷ சித்தத்தினால், மாம்ச சித்தம், அது விட்டுருவோம். ஆனா இயேசுனுடைய பிறப்பு இப்படி பிறக்கல்ல. அவருடைய பிறப்பு பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அப்படின்னா நம்ம இந்த சபைக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தொடுதல், ஒரு சேஞ்சிங், ஒரு மாற்றம். ஒன்று. இரண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் கடைசி பகுதி. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். 16
இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அவர் பரிசுத்த ஆவியில பிறந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவி பெறுகிறார். இதான் ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங். அவர் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டார். தேவ ஆவி புறாவை போல இறங்கி வருகிறதை அவர் கண்டார். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் சாட்சியாக சொல்லுகிறான். 33 நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். 32 பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அப்ப பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்து இறங்கினார். வந்து இறங்கினதை நான் கண்டேன், தங்கினதை கண்டேன். ஒன்று பிறப்பில் அபிஷேகம், இரண்டாவது பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்து இறங்கினார். மூன்றாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த உலகத்தில் பிறந்து பரிசுத்த ஆவியினால் பிறந்து மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தாலும் அவர் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தார். அது பிறப்பில் அபிஷேகம். இரண்டாவது ஞானஸ்நானம், நீதியை நிறைவேற்றும் பொழுது அவருக்குள்ள ஒரு அபிஷேகம். மூணாவது ஊழியம் செய்யத்தக்கதாக அவருக்கு ஒரு அபிஷேகம். பிசாசுகளை துரத்த, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய கர்த்தர் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா இந்த அபிஷேகத்தினுடைய அடுத்த போர்ஷன். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இது இப்படி ஒரு 3 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம் கிடைத்தது எதுக்காக? நாலாவது அவரை சொல்றாரு, ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் வரும்பொழுது கட்டுகள் அவிழ்க்கிற வேலை நடக்கும், நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுற வேலை நடக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கும், தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை கூறுவோம், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய மாற்றங்கள், பரிணாமங்கள். ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இது 5வது. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் அவரை அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கு. பிறப்பில் அபிஷேகம். பிறப்பில் அபிஷேகங்கிறது ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் அவருக்குள்ள மாம்சத்தின் செயல்பாடுகள் எதுவுமே கிடையாது. நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த சிம்டமே அவருக்கு இல்லை. அவருக்குள் அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் அறியவில்லை, பாவம் அவருக்குள் இல்லை. அந்த அளவு அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை அழகாக பிறப்பிச்சு வச்சிருந்தார். இப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவி அவர் மேல இறங்குகிறார். அடுத்து அவரை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையை துரத்துகிறவராக மாற்றுகிறார். அதற்கடுத்து அபிஷேகம் இறங்கும் பொழுது அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதற்கடுத்து அபிஷேகம் வரும் பொழுது அவர் ஜனங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவியை கட்டளையிடுகிறார். அந்த அபிஷேகம் வரும் பொழுது இந்த நமக்குள்ள இந்த மாற்றங்கள் நடக்கிறது. 6வது கிறிஸ்துவை இப்ப இயேசு மரிச்சிடுறார்.
இயேசு மரிச்சிட்டு அப்படியே போயிட்டா அவருக்கு பேர் என்னது? இயேசு மரிச்சு அப்படியே மனுஷனை போல மரிச்சு அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு போயிருந்தா அவருக்கு பேர் என்னது? இயேசு. இயேசு மரித்தோர்ல இருந்து எழும்பினதுனால அவருக்கு பேர் என்னது? கிறிஸ்து. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். வாசிங்க அந்த வசனம். ரோமர் 8:11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மரித்த பின்பும் அவருக்குள்ள என்ன நடக்குது? பரிசுத்தாவியின் கிரியை நடப்பிக்கிறது. பிறக்கும் போது பரிசுத்தாவி, ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்தாவி, ஊழியத்தை தொடங்கும் போது பரிசுத்தாவி, ஊழியத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க பரிசுத்தாவி, மற்றவர்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவி. இப்ப மரிச்சிட்டாரு, இவரை எழுப்புறது யாருதான்? பரிசுத்த ஆவி. எல்லாவற்றுக்கும் மேலாக 2ஆம் சங்கீதத்துல இதோ என் ராஜாவை எங்க அபிஷேகம் பண்ற? சீயோனில் அபிஷேகம் பண்ணுகிறேன். சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இது சீயோனின் அபிஷேகம். இதுதான் இப்ப அவர் அங்க இருக்கிறார், வெயிட்டிங்ல இருக்கிறார். இனி அவரு பிதா கட்டளையிடுற வரைக்கும் சீயோனின் அபிஷேகத்தோடு இருப்பார். இந்த அபிஷேகத்தினுடைய ஸ்டெப் பாத்தீங்களா? எப்படி போகுது பாத்தீங்களா? நமக்குள்ள இந்த அபிஷேகத்தினுடைய எந்த பகுதி ஆளுகை செய்துன்னு பாருங்க. பாவம் இல்லாத, பாவம் அறியாத, பாவம் செய்யாத ஒரு தன்மைக்குள்ள வந்திருக்கோம்னா அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 2வது, ஊழியம் செய்யக்கூடிய அளவு, பிசாசை எதிர்க்கக்கூடிய அளவுல வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஞானஸ்நானத்துல பரிசுத்தாவி பெற்ற ஒரு அனுபவம். நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்து பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஜெயிக்கக்கூடியவர்களாக மாறினீங்கன்னா அது பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்ட இயேசுவின் ஊழியத்தின் தன்மை. ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடியவர்களாக, உங்களுடைய கட்டல்ல, உங்க கட்டெல்லாம் முடிஞ்சிச்சு. இனி ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை மீட்கக்கூடிய, சியோனுக்கு துயரப்பட்டவர்களுக்கு, ஒடுங்கின ஆவியில சிக்கி இருக்கிறவங்களுக்கு அனுக்கிரகங்களின் வருஷங்களை சொல்லி அந்த அளவு ஜனங்கள் மத்தியில ஆத்துமாக்களை மீட்கும்படியாக நீங்க இறங்குனீங்கன்னா அது இயேசுவின் ஊழியத்தினுடைய உச்சகட்ட அனுபவம், அபிஷேகத்தினுடைய ஒரு மேன்மையான அனுபவம். அதற்கு அடுத்து ஜனங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நமக்குள்ளேயே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஞானம், உணர்வு, தெய்வ பயம், ஆலோசனை, இவைகள் நமக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்துச்சுன்னா இது இன்னும் ஒரு மேன்மையான அனுபவம். அடுத்து மரணம் என்பது எழுத்தின் பிரகாரமாக ஒரு விசை வருவது. ஆவிக்குரிய மரணம் என்பது அடிக்கடி நமக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவம். அதுல அவ்வப்பொழுது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நமக்குள்ள வந்து என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். அப்படி ஜீவித்து ஜெயித்திருந்தால், நீங்களோ நானோ மரித்தால், இயேசு வரும்பொழுது இந்த சரீரம், சாவுக்கதுவான சரீரம் என்ன செய்யும்? உயிரோடு எழும்பி அங்க போய் நிற்கும். அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கதுவான இது சாவாமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல, அவரை போல பாடுபட வேண்டும், அவரை போல மரிக்க வேண்டும், அவரை போல உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். இதுக்கு நான் எப்படியாயினும் தகுதியாக வேண்டும். அதனாலதான் நம்ம பாட்டுல எப்படியாயினும் வருகையிலேன்னு சொல்ற வார்த்தை அதுக்கு தான். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். பாத்தீங்களா? எப்படி ஆயினும் நான் உயிரோடு எழுந்திரணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை உயிரோடு எழுப்பிடணும். மண்ணுக்குள்ள போனாலும், மண்ணுக்குள்ள போகாம இருந்தாலும், என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பும் என் மாம்ச தேகத்திலிருந்து என் மீட்பரை நான் காண்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அபிஷேகம், அது சீயோனின் அபிஷேகம். அதுக்கு முடிவில்லாத யுக யுகமான அபிஷேகம். அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக சீயோனில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது நம்ம போயிட்டே இருக்கலாம். சாவோ வாழ்வோ பாடோ போராட்டமோ பிரச்சனையோ கவலையோ துக்கமோ வியாகுலமோ இதெல்லாம் பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். என்ன அபிஷேகம்? அது சீயோனின் அபிஷேகம்.
சீயோனின் அபிஷேகம் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, விசுவாசிகளுக்கும் அந்த சீயோனின் அபிஷேகத்தை நீங்க வாங்கிக்கணும். அந்த சீயோனின் அபிஷேகத்தையே நீங்க வந்தாதான் சீயோனும் எருசலேமும் ஒரே நேரத்தில் தான் என்ன செய்ய போகுது, பிறக்க போகுது. அப்படித்தானே? கரெக்ட் தானா? சரிதானா? உபதேசம் கரெக்டா? மண்ணிலே மறைந்திருக்கிறதான சுத்த பரிசுத்தவான்கள்ல சீயோன் எருசலேம்னு ரெண்டு கூட்டம் தனித்தனியா பறக்காது. புரியுதா? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவங்க எல்லாருக்கும் அந்த ட்ரம்பட் சத்தம் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் எரிஞ்சிருவாங்க. இல்ல நான் ஊழியக்காரன் கொஞ்சம் இரு, நான் ஜிப்பா போட்டு முன்னால வரேன்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது. அடிச்ச உடனே அது எழும்பிடும். அந்த சீயோனின் வித்தும் எருசலேமின் வித்தும் என்ன செய்யும், டப்புன்னு முளைச்சிடும், வெளியே வந்துடும். அடுத்து ஊழியக்காரங்க ஃபர்ஸ்ட் போகணும், விசுவாசி ரெண்டாவது போகணும் இல்ல, உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்களுடனே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். அதுலயும் எந்த இதுவும் கிடையாது. அதனால தான் உன்னத பாட்டில் சொல்லி இருக்கிறது, சூலமித்தியில என்னத்தை காண்கிறீர்கள்? என்னத்தை காண்கிறீங்க? எந்த அதிகாரம் கடைசி வசனம்? 4 கடைசியா? 6 கடைசி. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். அவள் 2 கூட்டம், 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். ஒரு கூட்டம் என்னது? சீயோன். ஒரு கூட்டம் எருசலேம். இந்த ரெண்டும் சேர்ந்துதான். அதனால சீயோனும் சாலேமும் இணைந்துதான் பறக்கும், இணைந்துதான் பிறக்கும். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த அபிஷேகம் இப்ப இன்னைக்கு இயேசுவின் மேல இருந்த அந்த அபிஷேகம் அது ஒரு முன்மாதிரி. நமக்கு முன்மாதிரியா சாம்பிளா இருக்கு. நாம இப்போ இந்த 7 தன்மையும் இந்த அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ளணும். நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் டைம் தர்றேன். தயவு செய்து இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டு, குழந்தைகள் எல்லாம் நீங்க விளையாட்டு திறமை விட்டுறாதீங்க. யாராவது ஆவி நிறைஞ்சு இடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் விழுந்துரும், கீழே விழுந்துரும், அடி பட்டுரும். இந்த யூத் கேம்பில் எல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆவி நிறைஞ்சு யார் மேலே விழுந்து கையை காலை ஒடிச்சிருவான். நீங்க பிள்ளைகளை நீங்க நடுவில் வந்து படுக்க வைக்க கூடாது. யாராவது ஆவியில் அறிஞ்சு திருப்பி அவன் மேல, அந்த சிஸ்டர் மேல, அந்த பிரதர் மேல கோபம் கொண்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஆவியில் அறிஞ்சு டப்புன்னு இடிச்சுட்டாங்கன்னா அது இடி பட்டது தானே, கஷ்டம். அது பிறகு கஷ்டம் தான். குழந்தைகள் எல்லாம் நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பாட்டு விடுறீங்க, அது பாட்டு சுத்திட்டு வருது. யாராவது ஆவியில் அறிஞ்சு முகத்துல அடிச்சுட்டாங்கன்னா போச்சு, கஷ்டம். அது எல்லாருக்கும் சங்கடமா இருக்கும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமா, ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ உங்களுடைய அபிஷேகம், எந்த அபிஷேகம் வேணும், இந்த 7 தன்மையும் வேணும்னா இப்ப போராடுங்க. ஆமா, ஆண்டவரே உண்மையில இருந்த அபிஷேகம் பாவம் இல்லாமல், பாவம் அறியாமல், பாவம் செய்யாமல் உண்மை பாதுகாத்தது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தார். உண்மையில் உள்ள அபிஷேகம் பிசாசை எதிர்க்க வைத்தது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்கு தார். உண்மையில் உள்ள அபிஷேகம் பிசாசை துரத்த வைத்தது, நன்மை செய்ய வைத்தது. அந்த அபிஷேகத்தை எனக்கு தார். உண்மையில் உள்ள அபிஷேகம் சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்தது. அந்த அபிஷேகத்தை எனக்கு தார். உண்மையில் உள்ள அபிஷேகம் கட்டுகளை அவிழ்க்க வைத்தது, ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வைத்தது, விடுதலை கூற வைத்தது, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வைத்தது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கொடுத்தது, ஆலோசனை கொடுத்தது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே உமக்குள்ளே ஒரு அபிஷேகம் வந்தது, நீர் உயிரோடு எழுப்பப்பட்டீர். ஹல்லேலூயா. ஆமென். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவி என்மேல் வந்து அமரட்டும், வியாதி பலவீனங்கள் மாறட்டும். சீயோனின் அபிஷேகத்தை என்மேல் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது நிரந்தரமான அபிஷேகம். ஹல்லேலூயா. யுகாயுகமான அபிஷேகம். இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்குரிய சீயோனின் அபிஷேகம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறங்க, கேளுங்க. உங்களுடைய அனுபவத்தில் எது வேணுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நிரப்பிக்கொண்டு உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக நீங்கள் திரும்பி செல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் சொல்றார். முழங்கால் போடுறது ஒரு பலி. தெய்வ சமூகத்தில் இருதயம் உடைக்கிறது ஒரு பலி. ஜனங்கள்லாம் போய் பாருங்க, இந்த கோயில்ல போய் தேங்காயை வாங்கி உடைக்கிறான். நமக்கு அப்படி இல்லை. இருதயத்தை உடைச்சு தண்ணியை ஊத்தணும். இருதயத்தை தண்ணீரை போல உடைச்சு ஊத்தணுங்க. ஆமாம். கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம். இந்த 7 தன்மையில எது உங்களுக்கு வேணும்? ஆமென். சீயோனின் அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஜெய ஜீவியம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி வந்தால் உனக்கு வியாதி சுகமாகிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவி உன்மேல் தங்கி இருந்தால் உனக்கு ஞானம், உணர்வு, தெய்வ பயம் உண்டாகும். ஆமென். கர்த்தருடைய ஆவியான உன்னை அபிஷேகம் பண்ணினால் நீ ஊழியம் செய்யக்கூடியவனாய் மாறுவாய். ஆமென். பிசாசை எதிர்க்கிற அபிஷேகத்தை பெறுங்கள்.
பிசாசை ஜெயிக்கிற அபிஷேகத்தை பெறுங்கள். சாசை அழிக்கக்கூடிய அபிஷேகத்தை பெறுங்கள். அல்லேலூயா. ஒரு விடுதலை, ஒரு அபிஷேகம் பெறாமல் முழங்கால இருந்து கீழே விட உட்கார மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். போராடுங்கள், போராடுங்கள். ஆமென். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு இப்பொழுது சொல்லப்பட்ட தன்மையில எது தேவை? எந்த அனுபவம் தேவை? பாவம் இல்லாமல், பாவம் அறியாமல், பாவம் செய்யாத ஒரு தன்மையின் அபிஷேகம் தேவையா? இல்ல உங்களுக்கு பிசாசின் போராட்டங்கள் இருக்கு, அதை எதிர்த்து நிக்கணும்னு உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தேவையா? இல்ல பிசாசின் கிரியைகளை அழித்து நான் கர்த்தருக்காக நன்மை செய்கிறவனாய் மாறணும், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தேவையா? இல்ல சரீரம் பலவீனப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய ஆவியை அபிஷேகம் என்ன உயிர்ப்பிக்கணும்னு போராடி கொண்டிருக்கிறீர்களா? இல்ல கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும், ஊழியம்னு ஒரு பகுதியில் நான் என்னுடைய ஜீவனை பானபலியாய் வார்க்கணும், அப்படி ஆசைப்படுறீங்களா? இல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஞானத்தை அருளும் ஆவி, பலனின் ஆவி எனக்குள் வர வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களா? ஆமென். எது வேணும்? நீங்க இப்பொழுது நீங்க எதை விரும்புறீங்களோ கர்த்தர் அதை தர்றார். ஆமென். இல்லாவிட்ட சீயோனின் அபிஷேகம் எனக்கு வேணும்னு காத்திருந்தால் கர்த்தர் சீயோனின் நிரந்தர வல்லமையை உனக்கு தருவார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இதுல உனக்கு எது தேவையோ, இல்ல எல்லாமே தேவைன்னா கேளு. அல்லேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாயை திறங்க. உன் வாயை விரிவாய் திற. நான் நன்மையினால் நிறைக்கட்டும். ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணுங்க, பலவந்தம் பண்ணுங்க. ஆண்டவரை விடாதிருங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். அபிஷேகம் இல்லாம ஒரு பெந்தேகோஸ்துக்காரன் வாழ முடியாது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அபிஷேகம் வேணும். ஊழியத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு அபிஷேகம் இருக்கு. ஆமென். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அபிஷேகம் இருக்கு. ஆமென். கர்த்தரை கிருபையாய் இந்த கூட்டத்தில் அநேகருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் பெறுகிற அபிஷேகம், அந்த சீயோனின் அபிஷேகம் உங்களை எவ்வளவு அருமையா நடத்த போகிறது பாருங்க. கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அருமையாய் நடத்துவார், அருமையாய் உனக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. அருமையாய் உன்னை தப்புவிப்பார், கண்மணி போல காத்துக்கொள்வார். ஒரு தீங்கு உனக்கு சம்பவியாது. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவியாது. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு பெற்ற அபிஷேகத்தில் எந்த தன்மையை நீங்கள் இந்த மாலை வேளையில பெற்றுக் கொண்டீர்கள்? எது உங்களுக்கு அவசியமாக இருந்தது? அதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களோ? இன்னைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் உங்களுடைய பாதை செவ்வையாய் மாறி இருக்கிறது. கோணல்கள் செம்மையாய் மாறி இருக்கிறது, நேராக்கப்பட்டிருக்கிறது. இருள் வெளிச்சமாய் மாறி இருக்கிறது. இந்த அபிஷேகத்தின் வெளிச்சம் எந்த இருளையும் பிரகாசிக்கும். இந்த அபிஷேகம் மனக்கலக்கத்தை நீக்கி விடுகிறது, மன போராட்டங்களை நீக்கி விடுகிறது. இந்த அபிஷேகம் பயத்தை போக்கி விடுகிறது. இந்த அபிஷேகம் உனக்கு தைரியத்தை நிறைவாய் தந்திருக்கிறது. உன்னாலே முடியும். ஹல்லேலூயா. கிருபையினால் முடியும். ஹல்லேலூயா. ஆமா. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நேர் சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்து தாரெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திட. ஆசித்து தாரெல்லாம் மீட்பரே வல்லமை
நாட்கள் எல்லாம் வல்லமை தந்திரா உன்னோடு வருடக்கணக்காய் போராடி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சக்தி இன்றைக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறது. சில நேரங்களில் அது மறைந்தும், சில நேரங்களில் அது வெளியரங்கமாயும், சில நேரங்களில் உனக்கு நேருக்கு நேராயும் மோதின ஒரு சக்தி கர்த்தர் இன்றைக்கு அந்த வல்லமையை அளித்திருக்கிறார். உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அந்த வல்லமையை மிதித்திருக்கிறார். உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அதை உன் காலின் கீழே மாற்றி வந்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தம்முடைய ஆவியினால் தம்முடைய குமாரனை நிறைத்து வழி நடத்தின அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட பாதைகளில் நாம் போகும் பொழுது இந்த இயேசு பெற்ற அபிஷேகத்தை பெற்று அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சீயோனின் அபிஷேகம் உள்ளவர்களை சந்திக்க சீயோனின் ராஜா வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனாலுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜாம். ஆண்டவரே மென்னென்றோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே மிக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் கடைசி நாளில் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் இந்நேரம் வரை ஆவியானவர் எங்களை மத்தியில் அசைவாடி நீர். ஆவியானவர் கிரியை செய்து எங்களை உணர்த்து நீர், எங்களை உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் பலத்தினால் எங்களை நிரப்பினீர். அதுக்காக மிக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்ட நாங்களும் கர்த்தாவை உணர்வடைந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கர்த்தாவை ஆவியின் வரங்களினால், ஆவியின் வல்லமையினால், ஆவியின் பலத்தினால் நிரப்பப்படத்தக்கதாக இழந்து போன கிருபைகள் வரங்களை ரெட்டிப்பாய் தந்து ஆவியானவர் எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக வேண்டிக் வரங்க தாவே. ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் மேல், ஊழியக்காரர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுன்னு சொன்னீர் ஆண்டவரே. கத்தாவே எனக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரே எங்கள் மூப்பரங்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்னு சொல்லியிருக்கிறீரே. அந்த இழந்த போன கிருபையில் வரங்களை, சொப்பனங்களை, தரிசனங்களை திரும்பமாய் தரும்படியாக வேண்டிக் வரங்க தாவே. தாகோல் பேர் தண்ணீரை ஊற்றுன்னு சொன்னீர் ஆண்டவரே. உன் சந்ததியின் மேல் கத்தாவின் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் என் கத்தா ஆசீர்வாதங்களை ஊற்றுன்னு சொன்னீர் ஆண்டவரே. ரெட்டிப்பான தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறதான தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுகிற தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள் வந்த நாங்களும் கூட விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவியும் பெற்று கத்தாவே அதிகமாக நம்முடைய சமூகத்திலிருந்து போராடி ஆண்டவரே இன்னும் வரங்களையும் கிருபைகளையும் பெற்று ஊழியங்களுக்கு, ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே. மிக ஸ்தோத்திரம். ரெட்டிப்பான வரங்களையும் கிருபைகளையும் தந்து ஆண்டவரே நாங்கள் ஜனங்களுக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் கத்தாவே கிருபையுள்ளவர்களாய் மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்கணுமே. நாளைக்கு பரிசுத்த ஆராதனை ஞாயிறு பள்ளி ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் கூட தேவ சமூகத்தில் வந்த மக்களை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள உதவி. தொடர்ந்த சமூகம் கூட ஒவ்வொருவரையும் கிருபையில மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.